தமிழகத்தில் தற்போது பரபரப்பாக போய்க் கொண்டிருப்பது ஈரோடு இடைத்தேர்தல் செய்திதான். திமுக சார்பில் கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவார் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். யார் இந்த வி.சி. சந்திரகுமார்? இவரை திமுக களமிறக்க என்ன காரணம்? தேமுதிகவில் அரசியல் பயணத்தை தொடங்கி விஜயகாந்தின் தளபதியாக இருந்த வி.சி. சந்திரகுமார் தற்போது திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்து வருகிறார். சந்திரகுமாரின் அரசியல் பயணம் குறித்து சுருக்கமாக பார்ப்போம். தேமுதிக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றி வந்தவர்தான் வி.சி. சந்திரகுமார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முன்னணி தளபதிகளில் ஒருவராக திகழ்ந்தவர். கடந்த 2011 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டார். இதில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் முத்துசாமியை விட 10,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். அப்போது தேமுதிக கொறடாவாக செயல்பட்டார் வி.சி. சந்திரகுமார். அதன்பின் 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க தயாரானது தேமுதிக. இதனை எதிர்த்து சந்திரகுமார் உள்ளிட்ட 3 மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி உயர்த்தினர். கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய கெடுவும் விதித்தனர். ஆனால் தேமுதிக தலைமையோ இதனை பொருட்படுத்தவில்லை. அதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்தது தேமுதிக. அப்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட சந்திரகுமார் அதிமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். பின்னர் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டு திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் திருமகன் ஈவேராவின் திடீர் மறைவிற்கு பிறகு அவரின் தந்தை ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சமீபத்தில் அவரும் உடல்நலக்குறைவால் மரணமடைய தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து காங்கிரஸ் கட்சியினர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதால் சந்திரகுமார் போட்டியிட முடியாமல் போனது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் போட்டியிடப் போவதாக கூறப்பட்டது. இந்த சூழலில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவார் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தடம் பதிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.